வெல்கம் டு மற்றும் ஒரு நார்த் இந்தியா டூர் பார்ட் 9 வீடியோங்க. இதுதான் ஃபைனல் எபிசோடுங்க. அதாவது ஏற்கனவே 8 எபிசோட் போட்டிருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இது ஃபைனல் எபிசோடில் ஹரித்வார்லேருந்து நம்ம டெல்லிக்கு போய்ட்டு டெல்லியிலேருந்து சென்னை எப்படி போகிறோன்றது தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டியூப் சேனலுங்க. இதுதான் ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஆல்ரெடி நீங்கள் 2-3 வாட்டி பார்த்துருப்பீங்க நம்ம எபிசோட்லேயே. இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. இது சரி, டே டைமில் ஒரு வாட்டி இருட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எடுத்துடலான்றதுக்காக வந்து எடுத்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு தான் நம்மளுக்கு ட்ரெயினுங்க. ஸோ நைட்டில் வியூ உங்களுக்கு தெரியாதுன்றதுனால இப்போ ஸ்டேஷன் காமிச்சு இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் பிளாட்ஃபார்முங்க. ஈவினிங்கு இது நம்ம இப்போ ட்ரெயின் ஏறியாச்சு. நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சிங்க ஹரித்வார்லேருந்து. அதே நம்ம வந்தோம் பாருங்கள், அதே ஏசி எக்ஸ்பிரஸ் தான், டெராடூன் ஏசி எக்ஸ்பிரஸ். அதிலே தான் புக் பண்ணியிருக்கோம். அதே செகண்ட் ஏசி தான் இதுவும். வண்டி இப்போ ஹரித்வார்லேருந்து கிளம்பிடுச்சு. நாளைக்கு எர்லி மார்னிங் வந்து டெல்லிக்கு போயிடுவாங்க. டெல்லியிலேருந்து நம்ம பை ஃப்ளைட்டு, ஆக்சுவலாக ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தது. அந்த கதையை சொன்னானே, ஒரு அர்ஜென்ட் கமிட்மெண்ட், அதனால் ட்ரெயினை கேன்சல் கூட பண்ணல துரந்தோது. அதுவும் செகண்ட் ஏசி டிக்கெட் தான். அதை அப்படியே விட்டுட்டு ஃப்ளைட்டில் போகிறோம். வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள மறுபடியும் நிறுத்திட்டாங்க. வண்டி கிளம்பிடுச்சுங்க. ஹரித்வார் ஸ்டேஷன் விட்டு வெளியே போகுது வண்டி. இப்போ நைட்டு நான் சாப்பிட்றது எதுவும் காமிக்கலைங்க. ஏன்னா நான் அங்கேயே ஹோட்டல்லேருந்து வரும்போது, செக் அவுட் பண்ணிவிட்டு வரும்போது நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதனால் எதுவும் காமிக்க முடியல. காலையில் கவர் பண்ணுறேங்க உங்களுக்கு. ஏன்னா இப்போ எது கவர் பண்ணாலும் உங்களுக்கும் தெரியாது. பழைய டீசல் நிற்கிது பாருங்கள். அதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியல. எல்லாம் ஃபுல்லாக ஷண்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சீரியஸ் மொத்தம் 9 வீடியோங்க. சென்னையிலேருந்து டேராடூன் வந்தது, அதாவது டெல்லிக்கு வந்தது. டெல்லியிலேருந்து டேராடூன், டெல்லி சுற்றி பார்த்துட்டு டேராடூன் வந்தது. டேராடூன் சுற்றி பார்த்துட்டு முசோரி போனது. முசோரி சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கினது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தே பாரத்தில் ஹரித்வார் வந்தது. ஸோ ஹரித்வார் அண்ட் ரிஷிகேஷ் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு 9வது நாள் நம்ம சென்னை ரீச் ஆகிறாங்க. அப்போ ஃப்ளைட்டில், சாரி, 7வது நாள் ரீச் ஆகிறோம். ட்ரெயினில் இருந்தால் 9வது நாள் ரீச் பண்ணியிருப்போங்க. இது நம்ம நிசாமுதீன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். காலையில் வந்து இறங்கியாச்சு. இறங்கின உடனே கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதனால் இது பண்ணல. அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. இது ஏதோ ஒரு ஷார்ட் கட்டுன்னு சொல்லி கூட்டு போனாப்புல, என்ன வழின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் ஏர்போர்ட்டுக்கு போகாத ரூட்டு. பட் இது ஷேர் ஆட்டோ தான். இது ஆனால் டிராஃபிக்கே இல்லாமல் சீக்கிரம் போயிட்டாப்புல.
பட்டு இந்த வண்டியில் போனீங்கன்னா ஏர்போர்ட் வரைக்கும்லாம் போக முடியாது. ஏர்போர்ட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கிட்டு அங்கேருந்து ஒன்று நடந்து போகணும். சாரி 3 கிலோமீட்டர் இல்லைங்க, 1.5 கிலோமீட்ரு. அங்கேருந்து நடந்து போகணும், இல்லைன்னா நீங்கள் அங்கேயே வண்டிங்க இருக்குது, அந்த வண்டிங்களில் தான் போகணும். இப்போ டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டாங்க. நம்ம டெர்மினல் 3 தான் நம்மளுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் நிற்கிது பாருங்கள். பாருங்கள், ஒரு லேண்டிங். பார்க்குறது குட்டி ஃப்ளைட் மாதிரி இருக்குது, ஆனால் கிட்ட போனால் பெரிய ஃப்ளைட் ஆகுது. அது இதுதாங்க நம்மளோட சீட்டு. கரெக்டாக அந்த எமர்ஜென்சி டோர் பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. விண்டோ சீட்டுன்னு கேட்டேன். அது அது வேறு என்னென்னமோ கண்டிஷன்லாம். எதனா அன்எக்ஸ்பெக்டட் ஆச்சுன்னா நீங்கள் தான் டோரை திறக்கணும், எல்லோரையும் காப்பாற்றணும், அது இதுன்னு ஒன்றுமோ சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிவிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் கேட்டவொடனே விண்டோ சீட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரீயாக விண்டோ சீட் வாங்கிறது பெரும்பாடாகுது. ஏதோ டாக்ஸியில் இருக்க வண்டி ரன்வேக்கு போயிட்டுருக்கு. பாருங்கள், டேக் ஆஃப் ஆகிட்டு ஏகப்பட்ட சர்வீஸுங்க அங்கே டெல்லியில். கொஞ்சம் நெஞ்சில் அப்புறம் அப்படி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் ஷேர் ஆட்டோ மாதிரி வந்துன்னே இருக்குங்க. ரைட்டு, இதெல்லாம் லேண்ட் ஆனது சொல்கிறது. இது இப்போ நான் போயிருக்க டெர்மினல் வந்து ஒன்லி ஏர் இண்டியா விஸ்டாரா மட்டும்தாங்க. மற்றதெல்லாம் வந்து டெர்மினல் 2வில் இருக்குது சொல்கிறது. டெர்மினல் 2லேயும் டெர்மினல் 1லேயும். இது புது டெர்மினல். நம்ம ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு, ஸ்பீடு எடுத்துடுச்சு. இன்னும் ஒன்று, ஏர் இண்டியா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் சாப்பாடு உண்மையிலே அடிச்சிக்க முடியாதுங்க. ஏன்னா தாஜிலேருந்து வர்றதுனால நல்ல சர்வீஸ். பட் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் அது ட்ரெயினில் கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க, போதுமான அளவுக்கு இருக்குது. ட்ரெயினில் அதாவது வரும்போது சொன்னோம் இல்லையா, தொலை ஒரு குழந்தைக்கு கூட பத்தாதுன்னு, அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. நல்லாவே இருக்குது. வரும்போது இப்போ ஏடிசி டவர் பார்த்தீங்களா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர், இதெல்லாம் டெர்மினல்ஸு. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம டூரு முடிவுக்கு வருது. இன்னும் 1.25 மணி நேரத்தில் நம்ம சென்னையில் இருப்போங்க. ஆக்சுவலாக நம்ம டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வரணுன்னா 3.5 மணி நேரம் ஆகுங்க பை ரோடு. இந்த ஃப்ளைட்டில் ஏறின 3வது நிமிஷம் ஆக்ரா மேலே பறக்கிற மாதிரி காமிச்சிது. கரெக்டாக எக்ஸாக்டாக 3 மினிட்ஸ் தான் ஆகுது ஆக்ரா வர்றது ஃப்ளைட்டில். அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடு பாருங்கள். நம்ம இப்போ நல்ல ஹை ஆல்டிடியூட் வந்துட்டோம். இதுக்கு மேலே என்ன தான் வீடியோ எடுத்தாலும் ஒன்றுமே தெரியப்படல, எல்லாம் இதுதான் தெரியும். அதுக்குள்ள மீல்ஸ் வந்துட்டுருக்கு. கேட்டாங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு. வெஜ்ஜு கேட்டேன். அதுக்கு தான் இந்த பூரி மாதிரி ஒன்று, சப்ஜி மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு டெசர்ட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் இது கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்ததுங்க. சாப்பிட்டாச்சு. ரெஸ்ட் எடுக்கலைன்னா இந்த எனக்கு தூக்கமே வரலைங்க. அதனால் இது ஃப்ளைட்டில் நம்மளுக்கு நெட்டும் கிடைக்காது. அதனால் அப்படியே தான் உட்காந்துருந்தோம். ஒரு வழியாக சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சுங்க. சென்னைக்கு சேஃபாக வந்தாச்சு. இந்த எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லோரும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லா
வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் மீட் பண்ணுறேங்க. கொஞ்சம் தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அடுத்து நல்ல சீரியஸாக நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.